2029 தேர்தல் தான் டார்கெட். ஆட்டத்தை கலைத்து ஆடும் பாஜக தமிழகத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அடுத்த விக்கெட்டாக வெளியிருக்கக்கூடிய டிடி தினகரன், அதுக்கு அவர் சொன்ன காரணமும் பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. நயினா நாகேந்திரன் தான் காரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அரசியலில் இதுதான் அனல் பறக்கக்கூடிய விவாதமாக மாறி இருக்கிறது. அதோட அண்ணாமலையும் புகழ்ந்து பேசியிருக்காரு டிடிவி தினகரன். இதுவும் பல கேள்விகள் எழுப்பியிருக்கு. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இப்போது பாஜகவினுடைய ஒரே இலக்காக இருக்கு. அதிமுகவின் இலக்காகவும் அதுவாக தான் இருக்கு. நிறைய வியூகங்கள் மூலமாக அதிமுகவை வளைத்து கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாங்க பாஜக. பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தமிழகத்தில் அதிமுக தான் பிரதான கட்சி. அப்போ அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது அமைந்தது. ஏன்னா பாஜக கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன அதிமுகவை சமாதான பேச்சுவார்த்தைகள்லாம் பண்ணி அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றம் செய்து அதுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுத்தினாங்க. இதையெல்லாம் விட முக்கியமாக தங்களுடைய கட்சி எப்போதும் ஒரு பரபரப்பாக பேச்சு பொருளாக வைத்திருந்த அண்ணாமலையை கூட தலைவர் பதவியிலிருந்து மாற்றினாங்க பாஜக மேலிடம். அடித்து பிடித்து அதிமுக கூட்டணி உறுதி செய்தாலும் அதற்கு பிறகுதான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தொடர்ந்து பல சவால்கள், சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. குடும்ப சிக்கலை முன்வைத்து பாமக இப்போ வரைக்கும் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்கலை. தேமுதிக பார்த்தோன்னா எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கப்படுது. தொடர் புறக்கணிப்பால் ஓபிஎஸ் சில வாரங்களுக்கு முன்னாடி என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறினார். டிடிவி தினகரனும் வெளியே வந்துட்டார். இப்போது பாஜக அதிமுக கூட்டணியில் ஜி.கே. வாசன் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிருஷ்ணசாமியும் கூட சரி, அதே போன்று ஜான் பாண்டியனும் சரி, பொதுவாக பல அதிருப்திகள் இருக்கிறதாக கூட சொல்லப்பட்டு வருது. கூட்டணியை விமர்சித்து பேசவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய தினகரன் நயினா நாகேந்திரனுடைய ஆணவத்தோடு நடந்துக்கிறார். நயினா நாகேந்திரன் ஆணவத்தோடு நடந்துக்கிறார். எங்களுக்கு உரிய மரியாதை முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது, இபிஎஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னு பகிரங்கமாக நயினா நாகேந்திரன் மீது டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். அதே நேரத்தில் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை புகழ்ந்து பேசியிருக்காரு. அண்ணாமலை தான் எங்களை ஒருங்கிணைத்தார், அவர் எங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்தாரு, அவர் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது அப்படின்னு பேசியிருக்காரு டிடிவி தினகரன். இதுதான் இப்போது பல கேள்விகள் எழுப்பியிருக்கு. என்னென்னா, நயினார் மீதான தினகரனுடைய வருத்தத்துக்கு காரணமாக சில விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. அதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஓபிஎஸ் பிரதமரை சந்திக்க விரும்பியது குறித்து விவகாரத்தின் போது ஆணவத்தோட நயினார் பேசினார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதிமுக மட்டுமே போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அமமுக ஓபிஎஸ் எங்கள் கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு எங்குமே வெளிப்படையாக நயினா நாகேந்திரன் பேசலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதேபோல் எடப்பாடி பழனிசாமியை சரிகட்டி தினகரன் மற்றும் ஓபிஎஸ்ஸுடன் இணக்கமாக போக சொல்லி வலியுறுத்தலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு, பல குற்றச்சாட்டுகள் டிடிவி தினகரன் முன்வைக்கிறாரு. இதில் இந்த சர்ச்சைகளுக்கு பதில் சொல்லியுள்ள நயினா நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இபிஎஸ் ஓபிஎஸ் தினகரன் 3 பேருமே எனக்கு நண்பர்கள் தான். தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக இருக்கணும், சீக்கிரமாகவே எல்லாரும் ஓரணியில் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அதோட அண்ணாமலையும் இப்போது இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறாரு. அப்புறம் எப்படி என்ன குறை சொல்ல முடியும், அண்ணாமலையை புகழ்ந்து பேசுகிறாரு தினகரன் அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அமித்ஷா சொன்னதையே நாங்கள் பின்பற்றோம் அப்படின்னும் நயினா நாகேந்திரன் பதிலடி கொடுத்திருக்காரு. அதே நேரத்தில் தினகரன் மற்றும் ஓபிஎஸ் உடன் நெருக்கமாக இருந்தவர் அண்ணாமலை அப்படிங்கிறது மாற்று கருத்து கிடையாது. தமிழக பாஜகவில் தனக்கான முக்கியத்துவம் குறைந்ததால் தங்களை தூண்டி விடுவதன் மூலமாக தனக்கான இமேஜை உயர்த்த அண்ணாமலை கணக்கு போடாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்களுடைய நகர்வுகள் எல்லாமே பாஜக திட்டமிட்ட ஒரு பெரிய காட்சியினுடைய பகுதியாகவே அரசியல் விமர்சகர்கள் பார்க்குறாங்க. பாஜகவுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலை விட 2029 நாடாளுமன்ற தேர்தல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் சொன்னது கூட இந்த வாதத்துக்கு வலு சேர்க்கிறது. அவரே சொல்லியிருக்கார் 2029 தேர்தல் முக்கியம்னு. பாஜக தமிழகத்தில் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை தொடர்ந்து உயர்த்தி நீண்ட காலத்தில் ஒரு வலுவான நிலையை எட்ட திட்டமிட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஒருங்கிணைந்த அதிமுக திட்டத்தில் இணைந்து செயல்படவில்லை அப்படின்னா பாஜக தனியே ஒரு மெகா கூட்டணி உருவாக்கும் வாய்ப்பும் இருக்கிறது. அதில் டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி,
இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு பாஜக பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இங்கெல்லாம் 2024 லோக்சபா தேர்தலில் பெற்ற 18% வாக்கை மேலும் உயர்த்தும் ஒரு முயற்சியாக கூட இது பார்க்கப்படுது. நயினா நாகேந்திரன், ஓபிஎஸ் தினகரன் எல்லாருமே அதிமுகவில் ஒர்க் பண்ணவங்க தான், இருந்தவங்க தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரே சமூக பின்னணியை கொண்டவங்க. அதனால் தென் மாவட்டங்களுடைய தனது இருப்பை வலுவாக்க தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே நயினா நாகேந்திரன் காரணம் செய்வதாகவும் சொல்லப்படுகிறது. தினகரன் ஓபிஎஸ்ஸை பலவீனப்படுத்துவதன் மூலமாக தங்களுடைய சமூகத்தின் முக்கிய முகமாக மாறவும் நயினார் கணக்கு போடுவதாக சொல்லப்படுது. கொங்கு மண்டலத்தில் பலம் பெறும் நோக்கத்தோட எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை எதிர்த்த அதே ஃபார்முலாவோட தென் மண்டலத்தில் ஓபிஎஸ் தினகரனுக்கு கட்டம் கட்டி நயினாரும் காய் நகர்த்துகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. தினகரன், நயினார், அண்ணாமலை அப்படின்னு முக்கோண விளையாட்டில் 3 முக்கிய நகர்வுகள் இருக்குது. ஒன்று, கூட்டணியிலிருந்து வெளிவந்து இபிஎஸ்ஐ எடப்பாடி பழனிசாமியை பயமுறுத்துவது, இல்லைனா இதை வைத்து தொகுதி பேரத்தை அதிகப்படுத்துவது, அப்படி இல்லைனா அண்ணாமலையை முன்னிலைப்படுத்துவதன் மூலமாக நயினாரின் இமேஜை உடைப்பது. அப்படின்னா நயினாரின் செல்வாக்கு தென் மாவட்டங்களில் உயர்வது தங்களுக்கு ஆபத்து அப்படின்னு நினைக்கிறது ஓபிஎஸ் மற்றும் தினகரன் தரப்பு. இதன் பின்னணியில் அண்ணாமலையுடைய ஒரு காய் நகரத்திலும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சமீப காலமாக ஓபிஎஸ், தினகரன், தேமுதிக போன்ற கட்சிகள் தாவேகாவுக்கு சிக்னல் கொடுக்கும் விதமாக பேசி வராங்க. ஒருவேளை தாவேகா கூட்டணி வலுவடைந்தால் அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரிய பின்னடைவாகும். திமுக அரசை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னா ஒரு பலமான கூட்டணியை அமைக்க வேண்டிய கட்டாயமும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கு தான் இருக்குது. அதனால் தினகரன், ஓபிஎஸ் போன்றவரை வழிக்கு கொண்டு வருவதும் இவர்களுடைய கையில் தான் இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதே சமயத்தில் அதிமுக உட்கட்சி பிரச்சனைகள், பன்னீர்செல்வம், டிடி தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் உள்ளிட்டோருடைய அரசியல் நகர்வுகள், பாஜகவின் கணக்குகள், இது எல்லாமே இணைந்து மாநில அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதான் சொல்லப்படுது. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகாமல் போனால் 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவது சாத்தியமில்லை அப்படின்னு பாஜகவும் அதை தெரிஞ்சிருக்காங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமியோட பாஜக நட்புறவை தொடர்வார்களா, இல்லைனா வேறு அணி உருவாக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.